ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதுல நம்ம வந்து எப்பவுமே பாதுகாப்பா உணரணுமே தவிர, நம்ம அதுல ஒரு நம்பகத்தன்மை இல்லாமையோ, இல்ல ஒரு இன்செக்யூர்டாவோ நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்னா, அந்த எல்லா உறவுகள்லயும் நான் இந்த வீடியோல சொல்லப்போற 7 விதமான பேட்டர்ன்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு, இதுல இருக்க பேட்டர்ன்ஸ் நம்மளோட லைஃப்ல இருக்குதே அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நோ வரிஸ். இந்த வீடியோவோட எண்ட்லேயே உங்களுக்கு அதுக்கான தீர்வான மலர் தீர்வுகளையும் நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். நான் டாக்டர் சிவசங்கரி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் பிராக்டிஸ்னர் மற்றும் ஆரா ரீடர், லைஃப் சென்டர், ராஜபாளையத்தில். ஒரு ரிலேஷன்ஷிப் அன்ஹெல்தியா இருக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் சைனே என்ன அப்படின்னா, கண்டினியூஸ் வெர்பலா ஹர்ட் பண்றது. ஸோ அது வந்து பப்ளிக்லேயும் நிறைய பண்ணுவாங்க, ரிலேட்டிவ்ஸ்க்கு முன்னாடி நிறைய பண்ணுவாங்க, குழந்தைங்க முன்னாடி பண்றது. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெர்பலா அவங்கள வந்து வார்த்தைகளால் காயப்படுத்திட்டே இருக்கிறது. ஸோ இந்த பேட்டர்ன் தொடர்ந்து கண்டினியூஸாக இருக்குன்னா நம்ம ஒரு அன்ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ணுறது, அடிக்கிறது, இல்லை அப்படின்னா பிடிச்சி தள்ளி விடுறது, இல்லைன்னா ஃபோர்ஸபிளாக கையை பிடிச்சி இழுக்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்த கையில் கொடுக்கும்போது கூட அடிக்கும் வகையில் அதை கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வந்து காயப்படுற அளவுக்கு அடித்தாதான் அது ஃபிசிக்கல் அப்யூஸில் வரும் அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரி நான் அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி கை ஓங்குறது, அடிக்கடி மிரட்டுறது, இது கூட கிட்டத்தட்ட ஃபிசிக்கல் அப்யூஸை நான் பண்ணிடுவேன் என்னைக்கா இருந்தாலும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சைன் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நம்ம லைஃப்பில் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு அன்ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஃபைனான்ஷியலாக உங்களை வந்து கட்டுப்பாட்டில் வைக்கிறது. ஈவன் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடுகளில் நம்ம பார்த்துருப்போம் இந்த பேட்டர்னை. ஒய்ஃபும் வேலை பார்ப்பாங்க, ஹஸ்பண்டும் வேலை பார்ப்பாங்க. இன்னைக்கு தேதிக்கு எல்லாருமே அந்த மாதிரி 2 பேருமே ஒர்க் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க. ஆனால் ஒய்ஃபுடைய ஏடிஎம் கார்டானது பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கிட்ட இருக்கும். அவங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதற்கான செலவுகளை அவங்க எழுதி சொல்லணும். ₹1 செலவு பண்ணாலும் கணக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நம்மளோட செஷன்லேயே நிறைய லேடிஸ் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ₹1 கூட என்னோட பணம் தான், ஆனால் நான் எடுத்து அதை செலவு பண்ண முடியாது. அது ஏன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நீ அதிகமாக செலவு பண்ணிடுவேன், இல்லைனா நீ வந்து ஏடிஎம் கார்டு வச்சுருந்தேன்னா நான் அதை வந்து நீ ஏதாவது தப்பாக நீ ஸ்வைப் பண்ணி அமௌண்ட்டை விட்டுடுவேன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கேஸ் லைட்டிங் பண்ணி, ஆமாம் என்னால் மணி ஹேண்ட்லிங் பண்ண முடியாதுன்னு சொல்லியே நம்ப வச்சுருக்கிறது. ஸோ இன்னைக்கு நிறைய ரிலேஷன்ஷிப்பில் இந்த பேட்டர்னை வந்து பார்க்க முடியும். 4வது நம்ம பார்க்க போகிற பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள டிஜிட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே கண்காணிச்சுட்டே இருக்கிறது. நீங்கள் எவ்வளோ நேரம் ஆன்லைனில் இருக்கிறீங்க, நீங்கள் என்னென்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் எந்த ஆப்பில் வந்து ஆக்டிவாக இருக்கிறீங்க அப்படின்னு பார்க்குறது. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு விஷயத்த கண்காணிச்சுட்டே இருக்கிறது அப்படிங்கிறதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸே இல்லைங்கிற அளவுக்கு அதை நாளடைவில் ஃபீல் பண்ண வச்சு. 4வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சோஷியல் மீடியா பேஜில் எதை ஃபாலோ பண்ணணும், எதை ஃபாலோ பண்ணக்கூடாது, அது மாதிரி எந்த ஒரு விஷயங்கள் பார்க்கலாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்பயுமே வந்து உங்களை வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக வைக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறது. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எதுவுமே பார்க்குறதுலையும் தடை விதிச்சுக்கிட்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவங்கள வந்து அன்ஃபாலோ பண்ணி, இவங்கள வந்து நீ ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் ஏன் கொடுத்த, இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும். இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்பௌசஸோடைய பாஸ்வேர்டு முதற்கொண்டு தெரிஞ்சு வச்சுட்டு அதையும் வந்து தொடர்ந்து அக்சஸ் பண்ணுறது. ஸோ அவங்களுக்குன்னு சொல்லி எந்த ஒரு ப்ரைவசி ஸ்பேசஸுமே வந்து கொடுக்காம இருக்கிறது. அதில் கூட அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, உனக்கு எதுவும் நேர்ந்து விடக்கூடாது, ஒரு சோஷியல் மீடியாவில் நீ போய் எந்த கஷ்டத்தையும் அனுபவிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியே அவங்கள நம்ப வச்சு உட்கார வைக்கிறது. ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேஞ்சரஸான ஒரு போக்கு தான். ஏன்னா அவங்களுக்கு வெளி உலகத்தை பற்றின எந்த ஒரு சிந்தனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பான முறையில் நம்ம ஒரு அன்ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கடைசியாக நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னா, பவுண்டரிஸை வயலேட் பண்ணுறது. உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணீங்க அப்படின்னாலும் சரி, அந்த மாதிரி ஒரு பவுண்டரியை கிரியேட் பண்ணவே விட மாட்டாங்க. அந்த மாதிரி பவுண்டரிஸை எப்பயுமே டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துகிட்டு உள்ளே வர்றது, அதை வந்து அடித்து உடைக்கிறது, இருக்கட்டும் பரவாயில்ல இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறது,
உங்களுக்கு பெருசா கஷ்டமா இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் வந்து ஈஸியா தூக்கி போட சொல்றது. ஸோ இந்த மாதிரி உங்களோட பவுண்டரிஸ்க்கு அங்க மதிப்பே இருக்காது. எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, அத தளர்த்திட்டே இருப்பாங்க. சில இடத்துல தகர்த்துட்டேவும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல ஒரு பேட்டர்ன் இருந்துட்டே இருக்குன்னா, நம்ம அன்ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். ஸோ இம்மீடியட்டா இத கேட்டதுக்கு அப்புறம், ஆமா இதுல நெறைய விஷயம் எஸ் சொல்ற மாதிரி தான் என் வாழ்க்கையில இருக்கு அப்படின்னா, இம்மீடியட்டா நீங்க முழிச்சுக்கணும். பி அவேர். இந்த ஒரு விஷயத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா? எப்பயுமே ஒரு அவேர்னஸோட நீங்க எந்த இடத்துல ரியாக்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணணும். எந்த இடத்துல ரெஸ்பாண்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல ரெஸ்பாண்ட் பண்ணணும். எல்லா இடத்துலயும் நம்ம ரெஸ்பாண்ட் பண்றதும் தப்பு. எல்லா இடத்துலயும் நம்ம ரியாக்ட் பண்றதும் தப்பு. ஸோ இதற்கான ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட் செட், அந்த ஒரு அவேர்னஸா இருந்து, ஆமா இந்த இடத்துல நான் கேஸ் லைட்டிங் ஆகுறேன், இந்த இடத்துல நான் மேனிப்புலேட் ஆக்கப்படுறேன், இந்த இடத்துல என்னோட கான்ஃபிடென்ட்டை உடைக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இது உண்மையான அக்கறை கிடையாது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, என்னை வந்து லோ பண்ணுறதுக்கான விஷயங்கள் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, நான் சொல்ல போகிற இந்த 4 மலர் தீர்வுகளை நீங்கள் சேர்த்து எடுத்துட்டீங்க அப்படின்னாலே, உங்களோட மைண்டில் வந்து ஒரு கிளாரிட்டி வர்றதை நீங்கள் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் மலர் தீர்வு ஜென்ஷன். செகண்ட் மலர் தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா ராக்ரோஸ். 3வது மலர் தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்பேட்டியன். 4வது மலர் தீர்வு வந்து செரிப்ளம். ஸோ இதை வந்து ஒரு காம்பினேஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு மிக்சிங் பாட்டிலில். ஸோ இந்த காம்பினேஷன்ஸை நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு நாளைக்கு 4 வேளை, ஒரு வேளைக்கு 4 சொட்டுகள் வீதம் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நான் சொன்ன இந்த பரிந்துரை வந்து நீங்கள் ஒரிஜினல் பேச்சுலர் ரெமெடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி தான் நம்ம அதை இன்டேக் பண்ணணும். பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட்டு எடுத்துக்கலாமான்னு கேட்பீங்க. பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ அது உணவு உண்பதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்பு பின்பு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் எப்போ வேணாலும் இதை எடுக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு 4 வேளை எடுக்கலாம். பிரச்சனை தீவிரமாக இருக்கும் பட்சத்தில் 5 வேளை 6 வேளை கூட தாராளமாக எடுக்கலாம். ஈக்குவல் இன்டர்வல் தான் விடணுமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரியும் கிடையாது. ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் காலையில் ஒரு தடவை எடுத்தேன், மதியம் ஒரு தடவை எடுக்கிறேன், ஈவினிங் எடுக்கிறேன், நைட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி பிரித்து எடுக்கலாம். உங்களுக்கு இதே போன்ற கண்டென்ட்டுகள் நிறைய தெரிஞ்சுக்கணும், நான் வந்து ஒரு மலர் மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஸோ உளவியல் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. நம்மளோட லைஃப் சென்டரில் கிளியரன்ஸ் சேல் போயிட்டுருக்கு. ஸோ நிறையா கிட்ஸ் வந்து அவைலபிள் இப்போது. ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு வந்து 50% ஆஃபரில் கொடுத்துட்ருந்தோம். ஸோ இது இப்போ நம்ம பப்ளிக்குக்கும் இது அதே 50% ஆஃபர் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபுல் கிட் 20 ml அண்ட் 30 ml ரெண்டுமே அவைலபிள். ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.